வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 11/6/2024 செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது எஸ்டர்டே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அதோட ரிப்போர்ட். ஸோ டுடே என்னோட அனலைஸ் என்னவோ அதை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லைக் அண்ட் கமெண்ட் மூலியமாக உங்களோட சஜஷன் வந்து எனக்கு கொடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் எஸ்டர்டேவோட ரிப்போர்ட் போயிடுறேன். எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது டெக்னிக்கலை பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து டெக்னிக்கலை பற்றி நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம எப்போவுமே ஃபண்டமெண்டலில் வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு ஸ்டில் வந்து ஆல் டைம் ஹையை வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ், ஸோ நம்மளுக்கு நிஃப்டி 50லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுது. பட் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 0.13% வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50 நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 0.27% வந்து சென்செக்ஸ் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 0.4% தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஐடி செக்டார் நம்மளுக்கு 1.83% நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. விக்ஸ் வந்து ஒரு 2% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். சரிங்களா, எஸ்டர்டே எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மோடி கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சாச்சு. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வந்து இனிமேல் பையிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதாவது எஸ்டர்டேவும் பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க எஃப்ஐன்னு பார்த்தீங்கன்னா 2572 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐஐ வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நெட் பர்ச்சேஸ் 2764 கோடி நெட் பர்ச்சேஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். எஸ்டர்டே நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி பேங்கிங் செக்டார் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து சைட் வேஸாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ எஸ்டர்டே தானே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கெலாம் போஸ்டிங்லாம் போட்டாங்க. ஸோ அவங்களோட பேஸ் பண்ணி இனிமேல் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வாலடைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லைனா சைட் வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது மேபி நம்ம டெக்னிக்கலில் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்குவோம். சரிங்களா, ஸோ டுடேக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்லாம். ஸோ ஒரு 0.50% பிலோ 0.50%க்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி 50 ஸோ டுடே வந்து பாசிட்டிவ் ஆர் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு வேர்ல்டு மார்க்கெட் லெவல் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூட் ஆயில், ஃப்ரண்ட் குரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.75% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் நான் வீடியோ எடுக்கக்கூடிய டைமிங்கில் குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3.62% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா, ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு டாக்டரட்டி ஏடிஆர் மட்டும் 1.71% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ மற்ற ஏடிஆர்ஸ் வந்து நியூட்ரல் ஆர் நெகட்டிவில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து மே டேட்டா வந்து ஷோ பண்ணுது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த கம்பெனிஸை வந்து பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து ரைஸ் ஆகும். யார் மூலியமானா மக்கள் மூலியமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்கள்ட்ட போய் அவங்க மூலியமாக பல்கான ஆர்டர் பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இது மூலிமா நம்மளுக்கு ஹை வாலட்டைல் கிடச்சினா ட்ரேட் எடுக்கலாம். ஒரே க்ரோவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எது மூலியமானா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவும் நம்மளுக்கு நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனினா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன். ஸோ இவங்க வந்து எந்த டைமில் எந்த கம்பெனி எந்த ஷேர் வந்து வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம் வாலட்டைல் அண்ட் க்ரோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருப்பீங்களா, அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. சரிங்களா, இதை பேஸ் பண்ண அளவுக்கு லாங் டேர்ம் அனலிஸ் வந்து நம்ம டே பை டே வந்து செக் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது மார்க்கெட்டில் ஒரு டேயில் வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே பார்த்துக்கணும். இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிற லெவலுக்கு வந்து வந்துச்சு. சரிங்களா, பட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு பெரிய வீக்ஸ் கிடையாது. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு எண்டு கேண்டில் அப்படிங்கிறத இன்றைக்கி டேவோட எஸ்டர்டேவோட லோ பிரேக் பண்ணுது இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்னா
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் அடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாவை நம்ம வந்து பார்க்கலாம். அது 23,000 வந்து அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி டேவோட லோ பிரேக் பண்ணலாம் சரிங்களா. எஸ்டர்டே மார்க்கெட் ரொம்ப குட்டாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் நம்மளோட லெவல்ஸ் போயிட்டு ஹிட் பண்ணோம், அதுக்கான மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஸ்டில் எனக்கு சைட்வேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஐ திங்க் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 23,100 டு 23,000 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. பட் ஒன் ஆஃப் த கண்டினியூஷன் ஃபார்மேஷன் தான். ஸோ கம்ப்ளீட் ஆகிற ஃபார்மேஷன் மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு மேலே போயிருக்கு. பட் இன்றைக்கான பேங்கிங் ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் போயிட்டு ஆல் டைம் போய் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் அது சைட்வேஸாகவே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரைடேலேருந்து நம்மளுக்கு சைட்வேஸாகவே மூவ் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் நல்லா சப்போர்ட்டும் கூட டச் அப் பண்ணி ஸோ நம்மளுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஓரளவு நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் ட்ரூவாக போயிட்டு நம்மளுக்கு ஆல் டைம் உயர் ரீச் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நிறையா சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்போ மார்க்கெட்ஸ் ஃபர்தராக நிறையா சப்போர்ட் எடுக்காமல் ஃபர்தர் டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஸோ நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ், ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இன்றைக்கி சரிங்களா. ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு உங்களோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸோ இதுவும் நம்மளுக்கு அப் ட்ரெண்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் டவுன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனை வச்சு டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷார்ட் டர்மில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுது அல்லது இந்த லெவலுக்குள்ளே 22,100 டு 22,020 இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனில் ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்டு ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ட்ரேடிங் ஐடியாஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அந்த ஓவரால் சம்மரி அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலி வந்து எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ வேர்ல்டு வைடு வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி சம் ரியாக்ஷன் வந்து எஃப்ஐஏஸோட ஆக்டிவிட்டியில் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஓகே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியன் எக்கானமி ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ ஜிடிபியாக இருந்தாலும் சரி, ரெப்போ ரேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. எந்த சேஞ்சஸுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. ஜிடிபியில் மட்டும் லைட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கில் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேடுங்க. ஃபண்டமெண்டலி டக்குன்னு இம்பாக்ட் ஆகக்கூடிய நியூஸாக இருந்துச்சுன்னா ஸோ அதையே வந்து ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து அந்த டவுட் வந்து கேளுங்க. ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ என்னோட லைவ் அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.